அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே. இன்று நமக்கு அழகான பாடத்தையும் படிப்பினையையும் இறை அச்சத்தையும் தரக்கூடிய ஒரு நிகழ்வைத்தான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். ஆம், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று தமிழிலே பழமொழி சொல்லுவார்கள். அது மாதிரி நாம் அற்பமாக நினைக்கக்கூடிய அற்பத்திலும் அற்பமான விஷயங்கள் கூட இறைவனால் நமக்கு எதிரான படையாக மாற்றப்படலாம். ஒரு சமூகத்தை இறைவன் தண்டிப்பதற்கோ கண்டிப்பதற்கோ நாடிவிட்டால் அவன் எந்த படையை அனுப்பி கண்டிப்பான், எந்த படையை அனுப்பி தண்டிப்பான் என்று நம்மளால கணித்து கூற முடியாது. நாம் சிலவற்றை அற்பமானதாக சாதாரணமானதாக நினைப்போம். அவைகளே சில நேரங்களில் அல்லாஹ்வின் படையாக மாறிவிடும். இதற்கு நாம் ஒரு உதாரணத்தை சொல்வதாக இருந்தால், குர்ஆனிலிருந்து அந்த ஃபிரௌனுடைய சமூகத்துக்கு எதிராக இறைவன் அனுப்பிய அந்த தண்டனைகளை, அந்த வேதனைகளை பற்றி சொல்கின்ற பொழுது சொல்கிறான், அர்சல்னா அலைஹிமுத் தூஃபான், வெள்ளப் பிரளயத்தை அவர்களுக்கு எதிராக அனுப்பி அவர்களை சோதித்தோம், அவர்களை தண்டித்தோம். அது மாதிரி வல் ஜராத், வெட்டுக்கிளிகள், அதாவது விளைநிலங்களிலே வெட்டுக்கிளிகளை அனுப்பி அவர்களுடைய விளைநிலங்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தி சோதித்தோம், அதை தண்டனையாக அமைத்தோம். அது மாதிரி தவளைகளை அனுப்பினோம், ஒல் கும்மல, பேனை அனுப்பினோம், வத்தம, இரத்தத்தை, குருதியை கூட நம்முடைய சான்றாக மாற்றி அவர்களுக்கு எதிரான தண்டனையாக நம்ம அனுப்பினோம். இதெல்லாம் ஆயாத்தின் முஃபஸ்ஸலா, தனித்தனியான சான்றுகளாக, தெளிவான சான்றுகளாக இவைகளை நாம் ஃபிரௌனுக்கு எதிராக அனுப்பினோம். ஆக இறைவன் ஃபிரௌனுக்கு எதிராக பயன்படுத்திய படைகள்ல இருந்தது என்னது, அதாவது தண்ணீர், அது மாதிரி வெள்ளப்பிரளயம், அது மாதிரி பேன் அல்லாஹ்வுடைய அந்த ஒரு படையாக இருந்தது. தவளைகள், வெட்டுக்கிளிகள், இரத்தங்கள் என்று இந்த மாதிரி நம்ம சர்வசாதாரணமாக நினைக்கக்கூடிய பல விஷயங்கள் பல நேரங்களில் இறைவனுடைய பட்டாளமாக மாறி படையெடுக்கக்கூடிய சூழலை அல்லாஹ் உருவாக்குவான் அவன் நாடுகின்ற பொழுது. இப்ப அது மாதிரி இன்னொரு குர்ஆனுடைய இன்னொரு வசனம் சொல்கிறது, மா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹுவ, அல்லாஹ்வுடைய பட்டாளம் எது என்பது, அல்லாஹ்வுடைய பட்டாளங்கள் படைகள் எது என்பதை அவனை தவிர வேற யாராலும் அறிந்து கொள்ள முடியாது என்று மற்றொரு வசனம் சொல்கிறது. இதையெல்லாம் நாங்க ஏன் சொல்றோம்னாக்கா, இப்ப டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறது. காசாவில் இஸ்ரேலிய ராணுவம் இருந்த போர்ல ஈடுபட்டு இருக்கின்ற பொழுது ஒரு குளவி கூட்டை அவங்க என்ன செய்யறாங்க, கலைத்து விடுகிறார்கள். குளவி கூட்டை என்ன செய்யறாங்க, அழித்து விடுகிறார்கள். அப்ப அந்த அழித்த உடனே அந்த கூட்டுக்குள் இருந்த நூற்றுக்கணக்கான குளவிகள் படையெடுத்து இஸ்ரேலிய ராணுவ வீரர்களை கொட்டி தீர்த்திருக்கின்றன. இதில் பல இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள். ஒரு 11 அல்லது 12க்கும் அதிகமான இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் டேஞ்சரான அபாய கட்டத்திற்கு சென்று அவர்களெல்லாம் இஸ்ரேலுடைய மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் சொல்கிறது. ஆக இறைவன் ஒருவனை தண்டிக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் அவன் எந்த படையை எப்படி பயன்படுத்துவான் என்று நம்ம யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அவனுடைய படைகள் அமைந்திருக்கும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, படைத்தவனிடம் அதிகம் கையேந்துவோம். நமக்கு நேரடியாக உதவி செய்ய முடியாத பட்சத்தில் அல்லாஹ்விடம் அந்த மக்களுக்காக, பலஸ்தீன் மக்களுக்காக உதவியை கோருவோம் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.